அந்த முருங்கைக்காய் இயக்குனர் சின்ன வீடு என்று ஒரு படம் எடுத்தார். அதில் தன் மனைவியை ஏமாற்றி அவர் குண்டாக இருப்பதால் இன்னொரு பெண்ணை அவர் கனெக்ட் பண்ணுவது போல கதையை அமைத்திருந்தார். ஆனால் நிஜத்தில் அந்த இயக்குனர் ஒரு மன்மத நீலை பயின்ற கலைஞர்தான். அவர் படத்தில் எந்த நடிகை நடித்தாலும் அவரை வேட்டையாடாமல் விடமாட்டார். அப்படி அவர் வேட்டையாடிய ஒரு காமெடி நடிகையை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த காமெடி நடிகை இன்னொரு ஹீரோவான உலகநாயகன் படத்தில் கதாநாயகாக நடிக்கிறேன் என்று அவரை பெங்களூரில் நாயகன் வேட்டையாடிய கதை நிறைய உண்டு. அவர் எந்த கதாநாயகமாக இருந்தாலும், காமெடி நடிகையாக இருந்தாலும், துணை நடிகையாக இருந்தாலும், குரூப் டான்சராக இருந்தாலும் விடமாட்டார். இந்த காமெடி நடிகையும் சும்மா விட்டு வைக்கவில்லை. அந்த காமெடி நடிகை யார் மற்றும் பண்ணை வீட்டில் காமெடியின் அலிச்சாட்டியம் இவர்களால் சீரழிக்கப்பட்டு இன்று 62 வயதாகியும் திருமணமாகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நடிகையை எம்ஜிஆர் தான் ஊக்கப்படுத்தி கலை உலகில் சாதிப்பாய் என்று பாராட்டினார். அப்படிப்பட்ட நடிகை கலை உலகத்திற்கு வந்த பிறகு பல பேரால் வேட்டையாடி கற்பை இழந்து நடிப்பின் வாய்ப்புக்காக படுக்கையை பகிர்ந்து கேவலப்பட்டு மனம் வெறுத்து இன்று 62 வயதாகியும் ஒருவரை காதலித்து அதுவும் கைகூடாமல் வாழ்கிறார். யார் அந்த நடிகை? வாங்க பார்க்கலாம். நடிகை கோவை சரளா தான் அந்த நடிகை. இன்று வரை யாருமே திருமணம் செய்து கொள்ளவில்லை. தனது உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக நினைத்து அவர்களை கண்டிப்போடு வளர்த்து வருகிறார். நகைச்சுவை திறன் என்பது எல்லோருக்கும் அமைந்து விடாது. அதுவும் பெண்களில் நகைச்சுவை திறன் மிக்கவராக இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. திரையுலகில் பெண்கள் நகைச்சுவை நடிகர்கள் குறைவாகவே உள்ளனர். ஆட்சி மனோரமாவிற்கு அடுத்து அவ்விடத்தை நிறைவு செய்தவர் நடிகை கோவை சரளா அவர்கள். தனது தமிழ் திரையுலக வாழ்க்கையில் நடிகையாகவும் முக்கிய துணை கதாபாத்திரங்களிலும் நகைச்சுவையானியாகவும் 750க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள அவர் சிறையில் பூத்த சின்ன மலர் மற்றும் வில்லு படங்களில் பாடகியாகவும் உழைத்து வாழ வேண்டும் என்ற படத்தின் தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார். நடிகை கோவை சரளா அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் சந்தித்த மனிதர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏராளம். கோவை சரளா அவர்கள் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கும் கோயம்புத்தூரில் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 1962ஆம் ஆண்டில் பிறந்தார். இவருக்கு 4 சகோதரிகளும் ஒரு சகோதரனும் உள்ளனர். அவரது இயற்பெயர் சரளா. மேலும் தான் பிறந்த கொங்கு நாடான கோவை என்ற சொல்லை தனது பெயரின் முன்னோர் சேர்த்து கொண்டனர். ஆனால் இவர் மலையாளி. தனது பள்ளி படிப்பை கோவையில் உள்ள ஒரு பள்ளியில் தொடங்கினார். சிறு வயதிலிருந்தே நல்ல பேச்சு திறமை வாய்ந்தவராக விளங்கிய கோவை சரளா அவர்கள் ஒருமுறை எம்ஜிஆர் கோவை சென்றபோது அவரை ஒருவர் அறிமுகம் செய்து வைத்தார். அவருடைய திறமைகளை பற்றி அறிந்த எம்ஜிஆர் அவர்கள் அவரிடம் உனக்கு நிறைய திறமை இருக்கு, நீ நல்லா படிக்கணும்னு சொல்லி மேலும் படிப்பதற்காக உதவித்தொகை வழங்கினார். அந்த உதவித்தொகையின் உதவியில் படித்த அவர் எம்ஜிஆரை முன்மாதிரியாக கொண்டு வளர்ந்து பின்னர் நாமும் பிறருக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தானாகவே வளர்த்து கொண்டார். எம்ஜிஆர் நடித்த படங்களை ஒன்று விடாமல் பார்த்து வளர்ந்த அவருக்கு அவரைப் போலவே மக்களுக்கு சேவைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அவர் தனது பள்ளி படிப்பை முடித்த பின்னர் திரையுலகில் கால் பதிக்க எண்ணினார். அவரது இந்த எண்ணத்திற்கு அவரது தந்தையும் அக்காவும் துணை நின்றதால் அவர் திரையுலகில் நுழைந்தார். ஆனால் திரையுலகில் நுழைந்தபோது அவ்வளவு ஈஸியாக அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. நல்ல கலராக நல்ல கலையான முகம் கொண்ட அவரை பல இயக்குநர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு அவரை அழைத்தனர். அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால்தான் தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் என்பதை கோவை சரளா உணர்ந்து கொண்டார். அதன் பிறகு பாக்யராஜ் தஞ்சமடைந்தார். ஏனென்றால் அந்த இயக்குனர் இவரும் கோயம்புத்தூரில் நாடகம் நடத்தி அப்போதே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தவர்கள். அதனால் முருங்கைக்காய் இயக்குனர் தினமும் இரவில் கம்பெனி கொடுக்கும் ஒரு நடிகை ஒரு இளம் பெண் வேண்டும் என்று முடிவு செய்து அவருக்கு முந்தானி முடிச்ச படத்தில் வாய்ப்பு கொடுத்தார். முந்தானி முடிச்ச படத்தில் ஊர்வசி ஒரு நாள் கம்பெனி கொடுப்பதும் அடுத்த நாள் கோவை சரளா கம்பெனி கொடுப்பதும் என அந்த இயக்குனர் அஜால் குஜலாக வாழ்ந்தார். அந்த படம் மிக வெற்றி அடைந்தது. கோவை சரளாவை ராசியான சின்ன வீடாக வைத்துக் கொண்டார். அதன் பிறகுதான் சின்ன வீடு படத்தில் கோவை சரளாவை தனது அம்மாவாக நடித்தார். இளம் வயதில் இப்படி ஒரு அம்மாவா என எல்லோரும் வியந்தார்கள். ஆனால் அந்த இயக்குனர் பகலில் அம்மாவாகவும் இரவில் கம்பெனி கொடுக்கும் கோவை சரளாவும் என சாதாரணமாக கழிந்தது. இப்படி கண்ணாடி இயக்குனர் தட்டி கொடுக்கப்பட்டு வாழ்ந்த நடிகை தான் கோவை சரளா. பல துணை படங்களில் துணை கதையாக நடித்து வந்தவருக்கு கமல்ஹாசனுக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு இருந்தது. இவர் நடித்த படப்பிடிப்பு பெங்களூரில் படம் பார்க்கப்பட்டது. கோவை சரளா பேசும் அந்த கொங்கு தமிழ் தான் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தது. பெங்களூர் சென்ற பிறகுதான் தெரிந்தது உலகநாயகனுக்கு தினமும் இரவில் கோவை சரளா கம்பெனி கொடுக்க வேண்டும் என்று. வேறு வழியில்லாமல் படப்பிடிப்பு நடக்கும் ஒவ்வொரு நாளும் கோவை சரளா படத்திலும் சரி நிஜத்திலும் சரி உலகநாயகனுக்கு மனைவியாக
வாழ்ந்து காட்டினார். இதனால் உலகநாயகனுக்கு கோவை சரளாவின் ஒத்துழைப்பு ரொம்ப ஒத்து போனது. இதனால் பல படங்களில் உலகநாயகன் இவருக்கு வாய்ப்பை அள்ளி வழங்கினார். அதுபோக கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி செந்தில் இவர்களுக்கு இணையாக நடித்தார் கோவை சரளா. அப்போதும் கவுண்டமணிக்கு ஒவ்வொரு நாளும் கம்பெனி கொடுத்து சலித்து போனார். ஊட்டியில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தாராம் கோவை சரளா. அப்போது அவர் சின்ன பட்ஜெட் படத்தில் நடித்து கொண்டிருந்தாராம். அந்த நேரத்தில் அவரின் அப்பா இறப்பிற்கு வந்தால் இவரால் அந்த தயாரிப்பாளர் நஷ்டம் அடைவார் என்ற காரணத்தினால் அவர் அப்பா இறப்பிற்கு கூட வர முடியாமல் அங்கேயே இருந்து விட்டாராம். ஆனால் பணத்திற்காகத்தான் கோவை சரளா அப்பா இறப்பிற்கு கூட வராமல் இருந்து விட்டார் என்று பத்திரிகைகளில் செய்திகள் அப்பொழுது வெளிவந்தன என அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். இது தவிர வடிவேலுடன் பல படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார். இவர்கள் இருவரும் காமெடியாக நடித்தார். அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். காமெடி பேசப்படும். இன்று இருந்த நிலையில் வடிவேலு இவரை பயன்படுத்தி கொண்டார் என்று கூறப்படுகிறது. வடிவேலுவின் பண்ணை வீட்டில் பல இரவுகள் கோவை சரளா கழித்துள்ளார். அப்போது வடிவேலு செய்யும் அழிச்சாட்டியம் தாங்க முடியாது என்று நெருங்கிய நண்பரிடம் கூறியதாக செய்திகள் கசிந்தது. பகலில் படப்பிடிப்பு நடக்கும்போது அந்த காமெடி புயல் நடிகர் தன் உதவியாளரிடம் சொல்லி எந்த நடிகை அன்று வேண்டுமோ அந்த நடிகையை ஏற்பாடு செய்து விடுவாராம். ஒரு இரவில் 2 பெண்களை என் காரில் அழைத்து சென்று விட்டிருக்கிறேன் என்று நடிகர் சிங்கமுத்து ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த காமெடி புயல் நடிகர் தன்னை வீட்டில் அழிச்சாட்டியம் செய்வது ரொம்ப ஓவராக இருக்குமா. போதையில் கெடுத்துவிட்டு காரியம் முடிந்தவுடன் காலில் விழும் கலாச்சாரம் இவர்தான் துவக்கி வைத்தாராம். அப்படி ஒத்து வராத நடிகைகளை அடுத்த நாளே படப்பிடிப்பிலிருந்து தூக்க சொல்வாராம். இப்படி பல நடிகைகள் இந்த காமெடி புயல் நடிகரை பற்றி பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். இவருக்கு அம்மா நடிகை, துணை நடிகை, கதாநாயகி, காமெடி நடிகை என்று யாராக இருந்தாலும் ஓகே தானா. இந்த காமெடி புயலுக்கு தேவையெல்லாம் நல்ல வெள்ளத்தோல இருக்கிற கலர்ஃபுல் நடிகை தான் பிடிக்குமா. இப்படி சினிமா நடிகையாக காமெடியாக இருந்தாலும் கூட இந்த இயக்குநர்களும் கதாநாயகங்களும் காமெடியன்களும் விட்டு வைக்க மாட்டார்கள். எனவே நடிகைகளின் வாழ்க்கை பரிதாபம்தான். என்ன செய்வது? வாழ்ந்தாக வேண்டும், வாழ பணம் வேண்டும், நடிகையாக புகழ் வெளிச்சம் வேண்டும் என்று புறப்பட்டு விட்டால் இதையெல்லாம் சகித்து கொள்ள வேண்டியதுதான். இது போன்ற செய்திகள் பத்திரிகைகளில் இவர்களை பற்றி கிசுகிசுவாக வந்திருக்கிறது. அதைத்தான் நாம் சொல்கிறோம். மற்றும் யூடியூப் பைல்வான் ரங்கநாதன் பேச்சுகளில் ஒரு பகுதிதான் இது. மொத்தத்தில் கோவை சரளா ஒரு நல்ல நடிகை. கோவையில் 15 வயதில் நாடக மேடையில் தனது திறமையை முத்திரையை பதித்தவர். அதன் பிறகு சென்னை வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் தன் உடல் உழைப்பின் மூலம், தன் திறமையின் மூலம், தன் சிரிப்பின் மூலம், கொங்கு தமிழ் பேச்சின் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர். ஏன் 62 வயதாகியும் திருமணம் செய்யவில்லை என்பது அவருக்கு மட்டுமே வெளிச்சம்.